உத்தரப்பிரதேஷ்லேருந்து டெல்லிக்கு போன ஒரு ட்ரெயின் 3rd கிளாஸ் ஏசி கோச்சில் இந்த விஷயம் நடந்திருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் ட்ரெயினில் போகும்பொழுது இந்த மாதிரி சில விஷயம் டிஸ்கம்ஃபர்ட்டாக நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது இம்மிடியட்டாக நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, ரயில் மாதாத் 139 இந்த நம்பருக்கு நீங்கள் உடனடியாக கால் பண்ணி ட்ரெயின் நம்பர், உங்கள் கோச் நம்பர், நீங்கள் எந்த பர்த்தில் இருக்கீங்கன்றதை கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிட்டக்கப்புறம் உங்களுக்கு அவங்க சீக்கிரம் வந்து உங்களுக்கான ஒரு சொல்யூஷனை பண்ணி கொடுக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு வேற ஒரு இடத்த அலோகேட் பண்ணணும். அந்த மாதிரி எதுவுமே பண்ணலை அப்படின்னும் பொழுது நீங்கள் லீகலாக என்ன பண்ணலாம்னா, இந்த கன்சல்டட் ரயில்வே ஜோனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லீகல் நோட்டீஸ் அனுப்பலாம். அப்படி லீகல் நோட்டீஸ் அனுப்புறது மூலிமா கண்டிப்பாக உங்களுக்கு அவங்க நீங்கள் ட்ரெயினுக்காக பே பண்ண அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணி ஆகணும். அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ இன்கன்வீனியன்ஸ் ஃபேஸ் பண்ணதுக்கு காம்பன்சேஷன் கொடுத்தாகணும். ஆனால் எந்த விதமான ஒரு ரெஸ்பான்ஸ் லீகல் நோட்டீஸும் கொடுக்கல அப்படின்னும் பொழுது நீங்கள் தாராளமாக கன்சூமர் கோர்ட்டை அப்ரோச் பண்ணலாங்க. பிகாஸ் இந்த டிஃபிஷியன்சி ஆஃப் சர்வீஸ் அவங்க தான் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் நீங்கள் அவங்க மேலே கன்சூமர் கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணுறீங்க அப்படின்னும் பொழுது நீங்கள் காம்பன்சேஷன் வரைக்குமே தாராளமாக வாங்க முடியுங்க. இது எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ட்ரெயினில் போகும்போது என்ன மாதிரி ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணுறீங்கன்றதை கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக லீகல் அப்டேட்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.